ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் டிடிஹெச் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பிரதர் வந்து எனக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸை பத்தி சொல்லுங்க, டாடா பிளே பிரிஞ்ச் செட்டாப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டை பத்தி சொல்லுங்க, பிரைஸ் என்ன, இதோட பிளான் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் நம்ம கிட்ட வாங்கினா என்ன பிரைஸ், அதாவது ஃபுல் செட்டா வாங்கினா என்ன பிரைஸ்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து டாடா பிளே பிரிஞ்ச் பிளஸ் வாங்கினா என்ன பிரைஸ், அதோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு வீடியோல வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். அது என்ன பிரைஸ், நம்ம கிட்ட வாங்கினா எப்படி வாங்கிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் இருக்கு, ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா 3 வெர்ஷனா வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த 3 வெர்ஷன்ல இப்ப நம்ம கிட்ட நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 வெர்ஷன்ல ஏதோ ஒரு வெர்ஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க கொடுப்போம். ஸோ அந்த 3 வெர்ஷனையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதை ஆர்டர் பண்ணணும்னா நம்மகிட்டே ஆர்டர் பண்ணிக்க முடியும். கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டேரக்டா கால் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க டீடைல் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு, உங்க மொபைல் நம்பர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போகும். சரிங்களா? ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 வெர்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது 3 வெர்ஷன் பாக்ஸையும் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து டாடா பிளே டிடிஹெச் செட்டாப் பாக்ஸோட அன்பாக்சிங் போட்டிருக்கோம். அது என்ன பிரைஸ் சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஏர்டெலோட பிரைஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சன் டைரக்ஷனோட இது போட்டிருக்கோம். சரிங்களா? பட் வந்து ஆண்ட்ராய்டை பத்தி நம்ம போட்டது இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வேணும் பிரதர், டாடா பிளேல வந்து பிரிஞ்ச் பிளஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் வந்து ஏர்டெல் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து வர வீடியோல வந்து டாடா பிளே பத்தி பார்ப்போம். சரிங்களா? அன்பாக்சிங் பண்ணி. இப்போ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கும் நார்மல் பாக்ஸ்க்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, நார்மல் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெறும் டிவி சேனல்ஸ் மட்டும் தான் பாத்துக்க முடியும், மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படிங்கிறது நீங்க டிவி சேனலும் பாத்துக்கலாம், ஓடிடி கண்டென்ட்டும் உங்களால இன்டர்நெட் இருக்கணும், அதே மாதிரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க தனியா வச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அது வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்ல வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஆப், இப்போ சன் நெக்ஸ்ட், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் சொல்லிட்டு நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கி அதுல பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம யூடியூப் அதுல இருக்கும், கண்டென்ட் வாட்ச் பண்ணிக்க முடியும். சோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்ங்கிறது மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் தவிர. சரிங்களா? ஓகே, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கும்போது எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா டிடிஹெச் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ணா போதும். இப்போ நம்ம கிட்ட வந்து 1 மாச கனெக்ஷன் எடுத்துக்கலாம் அல்லது 6 மாச கனெக்ஷன் எடுத்துக்கலாம். 1 இயர் கனெக்ஷன் நம்ம கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, எந்த டிலேட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1 மாசம் அல்லது 6 மாசம் எடுத்துக்கலாம். இப்போ 1 மாச கனெக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னா என்ன பிரைஸ் சொல்லி பாத்துருவோம். 2800 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2800 நீங்க பேமெண்ட் பண்றது இன்ஸ்டாலேஷன், டிஷ், ஒயர் சார்ஜ் இது எல்லாமே இன்க்ளூடிங் தான். சரிங்களா? 1 மாச கனெக்ஷனோட கொடுத்துருவோம். நீங்க ஆர்டர் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள, மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடுவோம். கொஞ்சம் ரூரலா இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆக வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் தான். இது வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணும். உங்க டிவி நார்மல் கலைஞர் டைப் டிவியா இருந்தா கூட இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நார்மலா நீங்க கலைஞர் டிவி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த செட்டாப் பாக்ஸ் நீங்க கனெக்ட் பண்றது மூலமா அந்த டிவிலேயே வந்து உங்களால யூடியூப் பார்த்துக்க முடியும், பிளஸ் வந்து அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். ஆனா நம்ம குறிப்பா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த 2800 பே பண்றீங்க இல்லையா, 1 மாச கனெக்ஷன், 1 மாச கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 308 ஒர்த்தான HD பேக் வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 80 தமிழ் சேனல்ஸ் வந்துரும். அதே மாதிரி 18 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். சரிங்களா? இந்த 80 சேனல் என்னென்ன, அதே மாதிரி 18 HD சேனல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா 308 நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். 308 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா HD பேக், சரிங்களா, 18 HD சேனல்ஸோட வந்துரும். இல்ல எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு பிரைஸ், கொஞ்சம் கம்மியா ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா SD பேக் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். SD பேக் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். சரிங்களா? இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 258 ஸ்டார்டிங். ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 258 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 70 தமிழ் சேனல்ஸ் வந்துரும், எல்லாமே SD ல வந்து இருக்கும். சோ ஓவராலா 2800 கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாச கனெக்ஷன் இதுக்கு நான் 2800 பே பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் வந்து இது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க பே பண்றது வந்து ஒர்த்தா தான் இருக்கும். எந்த லேக் இஷ்யூ இருக்காது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் லேக்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து எந்த இஷ்யூ கிடையாது, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் 1 மாச கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 2800 வரும். 2800 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு நான் கொடுத்துருவோம். இந்த 2800 பே பண்றது வந்து வெறும் ஆண்ட்ராய்ட் பாக்ஸுக்கான பிரைஸும் 1 மாச டிடிஹெச் கனெக்ஷனுக்கான பிரைஸ் மட்டும் தான்.
இதுக்கு வந்து இன்டர்நெட் தர மாட்டாங்க. அதே மாதிரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே வராது சரிங்களா. அதே மாதிரி இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஓடிடிலாம் பார்த்துக்க முடியும் இல்லையா. இப்போ நீங்க வந்து ஜியோ சிம்மோ அல்லது ஏர்டெல் சிம்மோ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 5G வந்து அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து ஹாட்ஸ்பாட் மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த் கனெக்ஷன் பார்த்துருவோம். 6 மந்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 4000 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன், ஒயர், டிஷ், 4K செட்டாப் பாக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் இதுலயே முடிஞ்சிடும். இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்ல வந்து எங்க டீம்ல இருந்து இன்ஸ்டலேஷன் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து பக்காவா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் எங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். பட் வந்து அதெல்லாம் ஆக்டிவேஷன்ல இருக்காது. நம்ம குறிப்பா தமிழ்ல வந்து 80 தமிழ் சேனல்ஸ் இருக்கும். குறிப்பா HD சேனல்ஸ் வந்து 18 வந்து இந்த பேக்ல வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த பேக்கோட டீடைல் பாத்தீங்க அப்படின்னா 308 ரூபாய் ஒர்த்தான பேக் வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த 308 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 80 தமிழ் சேனல்ஸ், 18 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். இந்த சேனல் லிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சேனல் லிஸ்ட் உங்களுக்கு வந்து அனுப்புறேன் சரிங்களா. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் கனெக்ஷன் இல்லையா. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க முடிஞ்சிருச்சுன்னா 308 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 308 ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா 258 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. அதை நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் 6 மாசம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 4000 ரூபாய் ஆகும் சரிங்களா. ஸோ இதோட டீடைல் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து எப்படி புக் பண்ணணும்னா டேரக்டா நம்ம கிட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள நாங்க இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. இப்போ நீங்க எங்கள்கிட்ட கனெக்ஷன் எடுத்துருக்கீங்க, ஒரு 1 மந்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க டேரக்டா கால் பண்ணி நீங்க கம்ப்ளீட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணி வைப்போம். ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இந்த அன்பாக்சிங் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி 3 விதமான பாக்ஸ் இருக்கு. இந்த 3 விதமான பாக்ஸ்ல ஏதோ ஒரு பாக்ஸ் தான் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணா உங்களுக்கு நாங்க தர போறோம். நிறைய பேர் வந்து பர்டிகுலரா பிரதர் எனக்கு சில்வர் கலர் பாக்ஸ் தான் வேணும், எனக்கு பிளாக் கலர் பாக்ஸ் தான் வேணும் சொல்லி கேக்குறீங்க. இது மூணுமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷன் தான் சரிங்களா. ஒரு சில போர்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகும். சில பேர் வந்து ஆப்டிகல் கேபிள் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. பட் வந்து அந்த ஏரியால வந்து பிளாக் கலர் பாக்ஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதான் பண்ண முடியும் சரிங்களா. எனக்கு இந்த பாக்ஸ் வேணாம், அந்த பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. இந்த எல்லா பாக்ஸ்லயுமே வந்து டால்மி அட்மோஸ் வந்து அக்செப்ட் ஆகும் சரிங்களா. ஸோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சில பேர் வந்து பிரதர் எனக்கு வந்து ஆப்டிகல் கேபிள் உள்ள மாதிரிலாம் கேக்குறீங்க. உங்க ஏரியாக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அதான் கொடுப்போம் சரிங்களா. பர்டிகுலரா வந்து அதான் வேணும் இதான் வேணும் செலக்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணும்போது மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஓவராலா வந்து இந்த 3 விதமான பாக்ஸ் தான் இருக்கு. இந்த 3 விதமான பாக்ஸுமே அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இந்த 3ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் வரும் சரிங்களா. ஓகே, நான் சொன்ன மாதிரி 3 விதமான பாக்ஸ் இருக்கு. 3 விதமான ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ், இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தான். நீங்க இதுல எது செலக்ட் பண்ணாலும் மேலே வைக்கிற டிஷ்ஷு, அந்த ஒயரு, அந்த எல்என்பி, இந்த ஸ்டாண்ட் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட வாங்கும்போது ஒரு 10 மீட்டர் ஒயர் வந்து கொடுத்துருவோம். 10 மீட்டருக்கு ஒயருக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னா 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாண்டு, இந்த ஆண்டனா இது எல்லாமே வந்துடும். ஸோ ஓவராலாக வந்து இது எல்என்பி இருக்கு. இது எல்என்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்டெல் பிராண்டோடையது சரிங்களா. ஸோ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் ஸ்டாண்ட் இருக்கு. இதில் வந்து எல்லாமே உள்ள இன்பில்டா இருக்கும். ஸோ டேக் முதல் கொண்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெளியே எதுவுமே வாங்க தேவையில்லை. உள்ளே டேக் இருக்கும். உங்க ஒயர் வந்து ஏதாவது ஜன்னல்லையோ விண்டோலையோ இல்லை டோர்லையோ நீங்கள் டேக் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க டெக்னீஷியனே பண்ணி தந்துருவாங்க. சும்மா ஒரு கிளாரன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோடைய பிளேட் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் நேம் போட்டே இருக்கும். நீங்க நார்மல் டிடிஹெச் எடுத்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேட் தான் கொடுப்பாங்க, வேற எதுவுமே வராது. ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் கோட்டிங் தான், துரு எதுவும் பிடிக்காது, கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்கு. 3 விதமான பாக்ஸ் இருக்கு சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பாக்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் பாக்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பாக்ஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து இந்த 3 பாக்ஸையும் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் பாக்ஸை வந்து பார்த்துருவோம். இந்த பிளாக் கலர் பாக்ஸுங்கிறது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போலேருந்து இந்த ஒரே மாதிரி பாக்ஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்துருவோம். நம்மகிட்ட எடுத்தீங்க அப்படின்னா இந்த 3 பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸ் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து லேக் இஷ்யூ இருந்துச்சு. பட் வந்து இப்போ எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணி பக்காவாக ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து லேக் இஷ்யூ எதுவுமே இருக்காது சரிங்களா. ஸோ வந்து இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே புக்லெட் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து எல்லா செட்டாப் பாக்ஸ்லேயும் ஒரே மாதிரி ரிமோட் தான் இருக்கும். ஸோ இந்த இதையும் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து வெறும் செட்டாப் பாக்ஸை மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஸோ செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக் கலரு, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஸும் இதில் இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து நார்மலாக அந்த ஆண்டனா கேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் RCA கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்டிக்கல் கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பென் டிரைவ் போட்டுக்கலாம். இதில் வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பவர் கேபிள் இருக்கு இல்லையா, 12 வோல்ட் அடாப்டர், இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ வந்து இதில் வந்து எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க, எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் டிரைவ் போட்டுக்க முடியும், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இதில் வந்து எல்லா போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டால்மி அட்மாஸ் சவுண்ட் வந்து இதில் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்த பாக்ஸ், இது செப்பரேட்டாக நம்ம வச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் பாக்ஸ் இருக்கு. நிறைய பேர் நம்மகிட்டே வந்து சில்வர் கலர் பாக்ஸ் தான் எனக்கு வேணும், அது லேக் ஆகுது, புது பாக்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சில்வர் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்டீங்க. சில்வர் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஏரியா கிடைக்குமான்னு தெரியாது சரிங்களா. நீங்கள் வந்து இது எல்லாமே நல்ல பாக்ஸ் தான் சரிங்களா, ஒரே கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும், ஒரு சில போர்ட்ஸ் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே சார், அன்பாக்சிங் பண்ணனே இதுலேயும் புக்லெட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுருவோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரிமோட்டை உள்ள வச்சுருவோம். ஸோ எடுத்துனே சில்வர் கலர் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே 3 லைட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு எக்ஸ்ட்ரீம் போட்டே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4Kன்னு சொல்லி போட்டுருக்கோம். டால்மி அட்மாஸ் வந்து இதுலேயும் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ வந்து போர்ட்ஸ் வந்து இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஆண்ட்ராலேருந்து வர கேபிள் ப்ளஸ் வந்து ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RCA கேபிள் இருக்குது. பழைய கலைஞர் டிவி டைப்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்க முடியும். இது HDMI போர்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டர்நெட் கேபிள் போட்டுக்கலாம், ஒரு பென் டிரைவ் போட்டுக்கலாம். இது நார்மலாக அடாப்டர் போட்டுக்கிற மாதிரி. அப்படி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் டிரைவ் போட்டுக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான போர்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, மாடல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இது வந்து சில்வர் கலராக இருக்கும், அது வந்து பிளாக் கலராக இருக்கும். ஸோ இதையும் நம்ம செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஓவராலாக வந்து இந்த மாதிரி மாடல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான், கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இப்போ அந்த மாடல்லாம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் போர்ட்ஸும் கம்மியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும். பட் வந்து கிளாரிட்டி அதை விட இது நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி இது நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே அந்த புக்லெட்டு அந்த அடாப்டர்லாம் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்துருவோம். அதே மாதிரி ரிமோட்டையும் இது வெளியே எடுத்துருவோம் சரிங்களா. இந்த ரிமோட் எல்லாம் ஒரே மாதிரி தான், அந்த பாக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலாக இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அதோட லோகோ போட்டிருப்பாங்க. ரொம்ப சைஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும், வெயிட் இருக்காது சரிங்களா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் டிவின்னு போட்டிருக்கு, 4K செட் பாக்ஸ்னு போட்டிருக்கு, HDMI கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து இதுக்கு வந்து எனபிளாக இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் போர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஆண்டனா இல்லை அதோடைய போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AVA போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AVA போர்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓல்டு டைப் டிவி இருக்கு இல்லையா, இப்போ கலைஞர் டைப் டிவி, CRT டைப் டிவிலாம் இருந்துச்சு அப்படின்னா 3 பின் போடணும். நம்ம RCA கேபிள் போடுவோம் இல்லையா, RCA கேபிள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேபிள் இது மூலியமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து செப்பரேட்டாக தான் நீங்கள் கேபிள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உள்ள இன்பில்டாகவே இருக்கும், பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. ஸோ வந்து அதனால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் டிரைவ் நீங்கள் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போர்ட், அதாவது 12 வோல்ட் அடாப்டரோடைய பவர் போர்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக போர்ட்ஸ் வந்து இதில் தான் இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் ஒரு சில போர்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது, அதெல்லாம் என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் வந்து எந்த ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் டிரைவ், மெமரி கார்டெலாம் போடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து எந்த ஒரு இதுவும் போட்டுக்க முடியாது. ஸோ ஓவரால் இது மூணுமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷன் தான், பட் வந்து ஒரு சில போர்ட்ஸ் மட்டும் தான் இதில் மிஸ் ஆகும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த 3 செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 செட்டாப் பாக்ஸுக்குமே காமனாக வந்து ஒரே மாதிரி ரிமோட் தான் சரிங்களா. ரிமோட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. நீங்கள் வந்து டிவியை வந்து பேர் பண்ணிக்க முடியும், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ரிமோட் இது சரிங்களா. இதை நீங்கள் டிவிக்கு நேராக தான் வச்சு இப்படி அழுத்தணும்னு கிடையாது. இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து பக்கத்து ரூமில் இருந்து கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வெர்ஷன் தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரிமோட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த 2 பாக்ஸும் ரேராக எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும் சரிங்களா. பட் வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஒன்று தான், கிளாரிட்டி எல்லாமே ஒன்று தான், சவுண்ட் எல்லாமே ஒன்று தான். ஒரு சில போர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சின்ன சைஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். பட் வந்து இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4K போட்டிருக்கும், இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4K போட்டிருக்கும். பட் வந்து இதில் 4K போட்டிருக்காது, பட் வந்து 4K இன்க்ளூடிங் இருக்குது சரிங்களா. பட் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் வந்து டால்மி அட்மாஸ் சவுண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ வந்து இது அப்படியே பின்னாடி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து எந்த ஸ்லாட்டும் கொடுக்கல. இதில் வந்து ஒரு பென் டிரைவ் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
சேம் அதே தான். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் டிரைவ் போட்டுக்க முடியும், ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெர்ஷனில் வந்து இது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கு. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால பென் டிரைவ் மெமரி கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்டர்நெட்டில் தான் பண்ணுறதுனால டேரெக்டாக வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான போர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதில் இருக்கிற எல்லா போர்ட்ஸும் இதுலேயுமே இருக்கும். சரிங்களா? இது ஆண்டனா போர்ட்ஸ், இதை விட்டுருங்க. RCA கேபிள் இருக்கு இல்லையா, RCA கேபிள் இதுலையும் இருக்குது. அதே மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் இதுலையும் இருக்குது, இதுலையும் இருக்குது. அதே மாதிரி HDMI கேபிள் இதுலையும் இருக்கும், இதுலையும் இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் கேபிள் அதுலையும் இருக்கும், இதுலையும் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேபிள் இருக்காது மேலே உள்ளதில். பட் வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஹோம் தியேட்டர் இல்லை மற்ற ஆம்பிளிஃபையர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா RCA கேபிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கலைஞர் டைப் டிவி இருக்குது, ஓல்டு டைப் டிவிலாம் இதில் போட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுலேயும் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பின் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன பின் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI பின் மட்டும் தான் அந்த பாக்ஸில் இருக்கும். நீங்கள் ஏவி இந்த பின்னுக்கு பதிலாக இந்த பின் போடணும். பட் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். சரிங்களா? மற்றபடி HDMI கேபிள் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பென் டிரைவ் நீங்கள் போட்டுக்க முடியும். அதே மாதிரி தான் கேபிள் வந்து 12 வோல்ட் அடாப்டர் பின் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான பாக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 3 பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸ் தான் உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் வீட்டுக்கு நம்மகிட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து பண்ணி தருவோம். இந்த 3 பாக்ஸில் பர்டிகுலராக எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும், எனக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி நம்ம வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஏர்டெல் ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சர் ஆகும்போது ஒவ்வொரு டைத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. ஸோ வந்து நம்ம கன்ஃபார்மாக இதான் வேணும் நம்ம வாங்க முடியாது. இந்த 3லையுமே ஒரே கான்ஃபிகரேஷன் தான். ஒரே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் தான் இருக்கும், ஒரே மாதிரி வைஃபை வெர்ஷன் தான் இருக்கும், ஒரே மாதிரி சவுண்டு குவாலிட்டி தான் இருக்கும், ஒரே மாதிரி பிக்சர் குவாலிட்டி தான் இருக்கும். இங்கே என்ன மாறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் மெயினாக இந்த 2 போர்ட்ஸுக்காக பார்ப்பீங்க. எனக்கு வந்து RCA கேபிள் இருக்கணும், இல்லைனா எனக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் கேபிள் இருக்கணும்னு சொல்லி. ஸோ வந்து இதில் இருக்காது. நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓவராலாக உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸோடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அமேசானோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அதே மாதிரி நெட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது, நீங்கள் தனியாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இப்போ நான் சொன்ன மாதிரி 4G, அதாவது ஜியோவில் 4G கொடுக்குறாங்க அன்லிமிட்டடாக மொபைல் நெட்வொர்க்கு. அதே மாதிரி ஏர்டெல்லில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த லேக் இஷ்யூவும் இருக்காது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் BSNL டிவின்னு ஒரு இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா BSNL ஃபைபர் கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த IP அட்ரஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளே ஸ்டோரில் வந்து BSNL டிவி ஆப் இருக்கும். சரிங்களா? அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் BSNL ஃபைபரில் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து BSNL டிவி வந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் வந்து ஆப் இருக்குது அதுக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படின்னா இதுதான் அட்வான்டேஜ். நார்மல் பாக்ஸில் வந்து டிவி சேனல்ஸ் மட்டும் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஏரியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கேரளா நம்ம 2 ஏரியாவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் டேரெக்டாக ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இதோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படிலாம் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா? இந்த 3 பாக்ஸுக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த பாக்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஒன்று தான். கிளாரிட்டி, சவுண்ட் எல்லாமே ஒன்று தான். இதில் என்ன மாறுபடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த RCA கேபிள் இருக்கு இல்லையா, அது மாறுபடும். ப்ளஸ் வந்து அந்த ஆப்டிக்கல் கேபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் வந்து அந்த போர்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது தான் மாறுபடும் ஒழிஞ்சு மற்றபடி உங்களுக்கு உள்ள இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்க முடியும். புக் பண்ணி வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டாடா பிளேல வந்து பிரிஞ்ச் பிளஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். அதை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.